ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. எல்லாம் நீ செஞ்ச பாவம் தான், நீ எந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணியோ இப்போ கஷ்டப்படுற, எல்லாம் உன் கர்மா தாண்டா உன்னை ஆட்டி படைக்குது அப்படிலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதை சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட எங்கேயோ நம்முடைய உள் மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல வலிச்சுட்டே இருக்கும் இல்லையா? என்னடா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, அப்படி நம்ம என்னதான் பாவம் பண்ணோம் தெரியலையே அப்படின்னு நினச்சி ஒரு சிலர் வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளை வருகின்ற ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து அவரை நீங்கள் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களை பிடித்த கர்ம வினைகள், நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களும் உங்களை விட்டு அகலும். நாளை வருகின்ற ஆடி கிருத்திகையில் அம்பாலும் முருகப்பெருமானும் இணைந்து நமக்கு அருள்பாலிக்கின்றார்கள். ஆகையால் இந்த நாளை நீங்கள் தவற விடாதீர்கள். நாளை முருகப்பெருமானை நினைத்து ஆத்மார்த்தமாக பரிபூரணமாக வழிபாடு செய்துங்கள். நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும். ஓம் சரவணபவ.